வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வாஸ் இங்கிலாந்தோட செகண்ட் T20 இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கு. இதில் யார் வின் பண்ண போகிறாங்க, லாஸ் பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம ரவி சாஸ்திரி டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டார். இவர் வேறு லெவல் கமெண்ட்ரேட்டரு. வாங்க பார்க்கலாம். டாஸ் வின் பண்ணது என்னமோ சூரியகுமார் யாதவ் தான். அதுக்கு எதுக்குப்பா நீங்கள் சுண்டிக்கிட்டு, இந்தியாவில் நடந்தால் இப்போ நீங்கள் தானே டாஸ் வின் பண்ணுவீங்க அப்படின்னு ஜோஸ் பட்லரோட மைண்ட் வாஷு. டாஸ் வின் பண்ண சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் எப்போவுமே சென்னையில் வின் பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செகண்ட் பேட்டிங் எடுத்து நாங்கள் வின் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதளவில் ஒரு பாராட்டலாம் அவரை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இங்கிலாந்து அணி வழக்கம் போல் டாப் ஆர்டர் பேசணும்னு சொதப்பல். இதில் ஹர்ஷ்தீப் சிங்கும் வாஷிங்டன் சுந்தரும் தலா ஆளுக்கு ஒவ்வொரு விக்கெட்டை எடுத்து பவர் பிளேயில் கம்மி ரன்களை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம வருண் சக்கரவர்த்தி வேறு இருக்கார் பின்னாடி, அவர் கடமைக்கு ஒரு விக்கெட்டு 2 விக்கெட்டு போடணும். ஹேரி ப்ரூக் இருந்தால் வந்துட்டேன்டா உனக்கு, ஹேரி ப்ரூக் வந்தாலே போதும் வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம அக்ஷர் பட்டேல், நானும் தான் இருக்கேன், நானும் ஒரு 2 விக்கெட்டை போடுறேன்டா, எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கொடுக்க, வாப்பா ராசா நீ ஒரு 2 விக்கெட் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி அவர் பவுலர் கொடுக்க, அவர் 2 விக்கெட்டை போட்டாப்புல. இதுக்கப்புறம் என்ன ஹைலைட்னா, வருண் சக்கரவர்த்தி அவரோட ஸ்பெல்லில் லாஸ்ட் பாலில் ஒரு விக்கெட்டு, யார் நம்ம ஜேமி ஓவர்டனை விக்கெட் எடுத்ததன் மூலிமா சென்னையில் டிபியூட் மேட்ச்லேயே 2 விக்கெட் எடுத்து அவர் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டார். இது போக என்னென்னா, இங்கிலாந்து 165க்கே 9 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஜப்ராச்சர் வெறும் 10 ரன் தான் அடித்தாப்புல. இதுக்கப்புறம் 166 ரன்லாம் ஒரு டார்கெட்டாக. ஆனால் இதில் என்னென்னா, சென்னையில் 166 ரன்ஸே பெரிய டார்கெட்டு தான். வழக்கம் போல் நம்ம சஞ்சு சாம்சனும் நம்ம அபிஷேக் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் சொதப்பிட்டாங்க டாப் ஆர்டர். திலக் வர்மா சவுத் ஆப்பிரிக்கா டூரில் 2 செஞ்சுரி அடித்தாலும் இதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுவார்னு பார்த்தா அவர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாப்புல. ஆனால் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாப்பா, இங்கிலாந்து பவுலரை வச்சு தும்சம் பண்ணிட்டார். இதில் பிரைடன் கார்ஸ்னு ஒருத்தன் பேட்டிங்கிலும் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணி பவுலிங்கில் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவன் ஓவரில் வச்சு துவச்சிட்டான், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த. அதுக்கப்புறம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ணியிருக்கானா, இது என் ஊர், என் மக்கள், இது என் ஸ்டேடியம், நான் அடித்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பங்குக்கு காட்ட, வரவும் போகிறனால வச்சு செய்யலடா எங்கள் டீமை அப்படின்னு சொல்லி பட்லரோட மைண்ட் வாய்ஸு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் நடக்கணும் அப்படின்னு ஜப்ராச்சர்கிட்ட கொடுத்தா, மாப்பிள்ள அவன் எங்கே ஓட்டால் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி பட்லர்கிட்ட சொல்கிறான். பின்னாடி அடிக்கிறான், ஆஃப் சைடில் விலகி அந்த சுற்றுறான், அது 6 போகுது. ஜப்பராச்சரா, நீ உலகத்துக்கு நீ வேறவனா இருந்தாலும் பருப்பாக இருந்தாலும் என்கிட்ட உன் பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லி திலக் வர்மா செஞ்சுட்டார். ஆனால் கடைசி ஒரு 4 அடித்து வின்னிங் ஷாட்டு அடித்து, நான் திலக் வர்மாடா அப்படின்னு சொல்லி, வர்மா மரண பயத்தை காமிச்சிட்ட, வர்மா சாவு பயத்தை காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு பயத்தை கொடுத்துட்டாப்புல. இது பயத்தை கொடுத்ததுனால இந்தியன் ஃபேன்ஸுக்கு அங்கே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் என்ன ஒரு ஆனந்தம். அவரோட பேட்டிங் சைடில் இந்த பிரேம் பாருங்க ஜி, வேறு லெவலில் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலை காமிக்கலாம், தப்பே இல்லை. தனி ஒரு மனிதனாக 1 மேன் ஷோ அந்த சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் இன்றைக்கி நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாப்புல. அவர் இந்த சிக்னேச்சர் ஸ்டைலை காமிக்கிறது தப்பே இல்லை. அப்பாடா, இப்போதாண்டா எனக்கு உயிரே வருது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பீர் மாமாவோட மைண்ட் வாய்ஸு. எப்படியா வின் பண்ணிட்டாங்கடா. நம்ம சென்னை 6/28 சொன்ன மாதிரி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை நம்ம இந்திய டீம் மாதிரியே கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்புறம் நம்ம சூர்யா கிட்ட நம்ம திலக் வர்மா அவங்களோட 3rd பொசிஷனை விராட் கோலிக்கு அப்புறம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சவுத் ஆப்பிரிக்காவில் 2 செஞ்சுரி போட்ட எனக்கு இந்த மேட்ச்சை 70+ அடித்து வின் பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்னு திலக் வர்மா சொல்ல, சரி ஓகே பட்லரு, ஆனால் டீமை நல்லா தயார் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கைகலப்பு பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச்சு நம்ம
பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ் அடுத்த மேட்ச்சை லாஸ் பண்ணால் சீரீஸ் தோல்வி பட்லருக்கு. ஆனால் சூர்யா எப்படியோ ஒரு மேட்ச்சை வின் பண்ணிடணும். ஆனால் கடைசியாக வந்து இந்தியா வின் பை 2 விக்கெட்ஸ் அப்படின்னு சேப்பாக்கில் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கிறாங்க. இது 10வது மாப்பிள்ள. அடுத்து வந்து ராஜ்கோட்டில் ஒரு மேட்ச் இருக்குது. அங்கே ராஜ்கோட்டில் என்ன தான் நடக்குது, தேர்டு T20 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.